Hi students, இன்னைக்கு 8th ஸ்டாண்டர்ட் இயல் 1 தமிழ் வரி வடிவ வளர்ச்சி லெசனில் உள்ள புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகல. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற காரணமாக அமைந்தது எதுனா அச்சுக்கலை. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழமையான தமிழ் எழுத்து டேஷ் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா வட்டெழுத்து. தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யாருன்னா தந்தை பெரியார். கோடிட்ட இடத்தை நிரப்புகளை 2 கொடுத்துருக்காங்க. அதில் கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் டேஷ் என அழைக்கப்பட்டது அப்படின்னா கண்ணெழுத்துக்கள் என்று அழைக்கப்பட்டது. செகண்ட் கொஸ்டின், எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பத்தை கலைத்தவர் யாருன்னா வீரமாமுனிவர். அடுத்தது குருவினா. குருவினால ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓவிய எழுத்து என்றால் என்ன? இதுக்கு ஆன்சர் 8th பேஜில் இருக்கு. 8th பேஜில் எழுத்துக்களின் தோற்றம் அப்படின்றதுல 2வது ப்ராக்கெட்டில் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து ஓவிய எழுத்து என்பர் வரையும் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டினும் ஒளி எழுத்து நிலை என்றால் என்ன? ஒளி எழுத்து நிலை என்றால் என்னத்துக்கும் அதே 8th பேஜில் நம்ம ஓவிய எழுத்து குறிச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு அடுத்த லைனில் அடுத்ததாக இருக்குல்ல, அது வேண்டாம். அதுக்கு அடுத்தது இருக்குது பாருங்கள், இது தேவையில்லை. அதுக்கு அடுத்தது குருவினா 2ன்னு மார்க் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வடிவமும் ஆரம்பித்து இங்கே கீழேருந்து மேலே 4வது லைனில் ஒளி எழுத்து வடிவநிலை என்பர் அது வரையும் மார்க் பண்ணிக்கோங்க. இது குருவினா செகண்டுக்கு உண்டான ஆன்சர். அடுத்தது ஓலைச்சுவடிகளில் நேர்கோடுகள் புள்ளிகள் ஆகியவற்றை பயன்படுத்த இயலாமைக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது 10ஆம் பக்கத்தில் இருக்குது. 10ஆம் பக்கத்தில் எழுத்து சீர்திருத்தத்தின் தேவை அப்படின்றதுல ஓலைச்சுவடிகள்லேருந்து ஆரம்பித்து புள்ளியிடாமல் எழுதினர் அது வரை எழுதிக்கலாம். அடுத்தது வீரமாமுனிவர் மேற்கொண்ட எழுத்து சீர்திருத்தங்களில் எவையேனும் 2னை எழுதுக அப்படின்ட்டு இருக்காங்க. இதுக்கு பேஜ் நம்பர் 11 இருக்கு பாருங்கள். பேஜ் நம்பர் 11 மேலே இங்கே இருக்குது பாருங்கள். வீரமாமுனிவரின் எழுத்து சீர்திருத்தம்னு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுலேருந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட 2 எடுத்து எழுதினா போதுமானது. அடுத்தது சிறுவினா. சிறுவினால ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுத்து சீர்திருத்தத்தின் தேவை குறித்து எழுதுக அப்படின்றதுல எழுத்து சீர்திருத்தத்தின் தேவையில் ஃபுல் ப்ராக்கெட்டை நான் மார்க் பண்ணியிருக்கேன். சிறுவினாக்கு ஏற்றபடி நீங்கள் தேர்ந்தெடுத்து எழுதிக்கலாம். உங்களுக்கு விருப்பமான ஈஸியான பாயிண்ட்ஸை தேர்ந்தெடுத்து எழுதிக்கலாம். அடுத்தது தமிழ் எழுத்துக்களில் ஏற்பட்ட உருவ மாற்றங்களை எழுதுக அப்படின்றாங்க. தமிழ் எழுத்துக்களில் ஏற்பட்ட உருவ மாற்றங்களை எழுதுக அப்படின்றது 10ஆம் பக்கத்தில் அது எழுத்துக்களின் சீர்திருத்தத்துக்கு தேவை மேலே இருக்குது. நெடிலை குறிக்க ஒற்றை புள்ளிக்கு பதிலாக நான் ஆரம்பித்து வழக்கொழிந்து விட்டது இதுவரையும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதுலேருந்து உங்களுக்கு ஈஸியான பாயிண்ட்ஸை நீங்கள் சிறுவினாக்கு ஏற்றபடி எழுதிக்கோங்க. இந்த வீடியோ இதோட முடிஞ்சிடுச்சு. இதோட கண்டினியூ நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.